அப்ரகாம்க்கு வந்து அப்போ 34 வயசு. நல்லா ஒரு வேலை இருந்துச்சு, அழகான ஒய்ஃப், சின்ன பையன். ஆஸ்திரேலியால செட்டில்டு. இதுக்கு மேல ஒரு பெர்ஃபெக்டான லைஃபுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அக்டோபர் 14 ரைட்டு அப்ரகாம்க்கு என்ன ஆச்சு, இந்த கேஸ் நம்ம ஃபுல்லா அதான் டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு உஷா தி டார்க் ரிப்போர்ட். அன்னைக்கு நைட்டு சாமோட ஒய்ஃபான சோஃபியா என்ன பண்ணிருக்காங்க, போய் எழுப்பியிருக்காங்க. ஆனா ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. உடனே பயந்துட்டு எமர்ஜென்சி சர்வீஸ்க்கும் கூப்பிட்டுருக்காங்க. உடனே அவங்களும் அந்த சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு சாம் வாஸ் ஆல்ரெடி டெத். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டே இருக்கு. ஒரு கன் ஷாட் இல்ல, ஒரு பிளட் இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க அதுக்கப்புறம் போலீஸ்க்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் இல்லாம தான் இருந்தாங்க. எப்படி இந்த சடன் டெத் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட். ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை இருக்கு, அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க லைஃப் லீட் ஆயிட்டு இருக்கும் போது எதுக்கு இப்படி ஒரு சடன் டெத் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரோட ஒரு குவெஸ்டினாவே இருந்துச்சு. அதே மாதிரி போலீஸும் அந்த ஆங்கிள் சர்ச் பண்ண தொடங்கினாங்க. சாமோட ஒய்ஃபான சோஃபியா சாம் கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க வந்து முன்னாடி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறது வந்து என்கிட்ட சொன்னாங்க. சோ இது வந்து ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாமோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ்க்கு இது வந்து நேச்சுரல் டெத் இருக்காது, இதுக்கு அதுக்கு மேலேயும் ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்பவே சின்ன வயசு தான், 34 வயசு தான் இருக்கு. பாடியை வந்து ஆஸ்திரேலியாலே அட்டாப்சி ரிப்போர்ட்டும் பண்றாங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னா, இவங்க பாடியில சைனைட் கலந்துருக்குன்னு தான் வருது. எஸ், இதுக்கு முன்னாடி நான் ஜோலி ஜோசப்போட கேஸ்ல ஒரு சைனைட் கலந்து அவங்க குடும்பத்துல உள்ள 6 பேரை எப்படி கொலை பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த கேஸ்லயும் இந்த சாமோட உடம்புல யாரும் இந்த சைனைட கலந்துருக்காங்க. உண்மையாவே சாம்க்கு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தான் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஐ விட்னஸும் இல்ல, யாருமே உள்ள வந்ததாவும் தெரியல. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே தெரியுது வெளியே இருந்து எந்த ஒரு கனெக்ஷனும், அதாவது வெளியே இருந்து யாருமே சாம கொலை பண்ண வரல, உள்ளே ஏதோ ஒரு சதிதான் நடந்திருக்குன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தி நைட் ஆஃப் த மர்டர். இமேஜின் பண்ணுங்க, நம்ம எங்க படுத்திருக்காங்கன்னு தெரியும், நமக்கு எப்ப அதை குடுக்கணும்னு தெரியும், நம்ம கொடுத்து அதை குடிப்பாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த சாம கொலை பண்ணிருக்காங்கன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. சைனைட் வந்து இவர் குடிச்ச ஆரஞ்சு ஜூஸ்ல தான் கலந்துருக்காங்க. சோ இப்ப நான் வந்து வீட்டுல இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச யாராச்சும் இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்தா நான் குடிக்கலாம், தெரியாத யாராச்சும் வந்து இதை குடி அப்படின்னு சொன்னா நான் குடிக்க மாட்டேன். இதே மாதிரி இந்த சாம்க்கு ரொம்பவே தெரிஞ்ச யாராச்சும் கொடுத்துருக்கதா வாய்ப்பு இருக்கு. ஆனா யாரு சாம் உண்மையா இப்படி கொலை பண்ற அளவுக்கு யாருக்குமே வெஞ்சன்ஸ் இல்ல, அப்புறம் யார் வந்து கொலை பண்ணிருப்பா? போலீஸ் ஃபைனலா ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, ரிலேஷன்ஷிப், சீக்ரெட், அதாவது சாம்க்கு தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருக்கு. அத வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது சாம் அப்படின்னு சொல்லிதான் இவங்க கொலை பண்ணிருக்காங்க. யார் உண்மையாவே சாம கொலை பண்ணனா வேற யாரும் இல்ல, அவங்க ஒய்ஃபான இந்த சோஃபியா தான். ஆனா சோஃபியா எதுக்கு சாம கொலை பண்ணணும்? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கிற ஒரு ஹஸ்பண்ட வந்து சோஃபியா உண்மையா எதுக்கு கொலை பண்ணணும்? அதுதான் நெக்ஸ்ட் டவுட் போலீஸ்க்கு வந்துச்சு. போலீஸ் வந்து ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதுதான் போன்ல உள்ள சீக்ரெட் ரெக்கார்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சீக்ரெட் இந்த சாம்கே தெரியாம அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருந்திருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்ப சாம் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிதான் சாம் இந்த உலகத்தை விட்டே அனுப்பியிருக்கா இந்த சோஃபியா. சோஃபியா வந்து அவங்க ஹஸ்பண்டையே கொலை பண்ற அளவுக்கு ஒரு ஆள் வந்து இதுக்குள்ள ஒரு கேம் விளையாண்டுருக்காங்கன்னா அந்த ஆள் வந்து யாரு? இந்த சைனைட் பிளானுக்கு முன்னாடியே இந்த சாம வந்து கொலை பண்றதுக்காக இந்த சோஃபியாவும் சோஃபியாவோட பார்ட்னரான அருண். இந்த அருணை பத்தி சொல்லணும்னா, அருணும் இந்த சோஃபியாவும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்ல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரிலேஷன்ஷிப்லயும் மாறி இருக்கு. இதே நேரத்துல தான் இவங்க சாமை மீட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த அருணுக்கு முன்னாடியே இந்த சாம் வந்து இந்த சோஃபியாக்கு ரொம்பவே பழக்கம். இவங்க ஃபேமிலியை டிசைட் பண்ணி தான் லாஸ்ட்ல இந்த சாமுக்கும் சோஃபியாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அப்பவுமே இந்த அருணுக்கும் இந்த சோஃபியாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் போல. இவங்க 2 பேரும் இந்த சைனைட் வச்சு கொலை பண்றதுக்கு முன்னாடியே இந்த சாம வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு கொலை பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல இருந்து சாம் எப்படியோ தப்பிச்சிட்டான். அதனால நெக்ஸ்ட் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இந்த சைனைட வச்சு இவனோட ஒய்ஃபான சோஃபியா கையாலேயே கொலை பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லியும் பிளான் போட்டிருக்காங்க. சோ இந்த அருணை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, ஹி இஸ் ஆல்ரெடி மேரிட். அதாவது சோஃபியா வந்து சாம்க்கு மேரேஜ் ஆன மாதிரி இவருக்கும் வேற ஒரு ஒய்ஃப் இருக்கு, குழந்தைங்களும் இருக்கு. அவங்களெல்லாம் விட்டுட்டு தான் எனக்கு சோஃபியா தான் வேணும் அப்படின்னு சொல்லி சோஃபியா ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுனால இவனும் அவ பின்னாடியே ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருப்பி ரிலேஷன்ஷிப் வந்து ஹைப்லயும் போக ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கேஸ்லயுமே ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கும், ஏதாவது
ஏதாவது ஒரு சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் இல்லனா ஏதாச்சும் ஒரு லெட்டர் அந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப். அதே மாதிரி இந்த ஒரு கேஸ்ல சோஃபியாவோட டைரி தான் அந்த ப்ரூஃப். ஈவன் இந்த டைரி வந்து இந்த போலீஸ்க்கு ரேண்டமா கிடைச்சிருந்தாலும் இந்த டைரியில தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எவிடென்ட் இருந்துச்சு. அதாவது இந்த டைரியில அவ பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாமே எழுதி வச்சிருக்கா இந்த சோஃபியா. அந்த டைரி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த போலீஸ்க்கு வந்து இந்த அருண் மேலேயும் இந்த சோஃபியா மேலேயும் ஒரு பெரிய சந்தேகமே எழுப்புது. சோ அதனாலதான் இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை அந்த ஒரு ஆங்கிள் மூவ் பண்ணி தொடங்கினாங்க. என்னதான் இவங்க 2 பேரும் தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் போலீஸ்க்கு ப்ரூஃப் இல்ல. இந்த ஒரு நேரத்துல போலீஸ்க்கு ப்ரூஃப் இல்லாதனால அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல ஃபர்தரா. சோ போலீஸ்க்கு வந்து எவிடன்ஸ் வேணும். அதனால இவங்க வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் திருப்பி ஏதாவது பேசுறாங்களா அதை வச்சு இவங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். சோ இப்படி போலீஸ் வந்து அவங்க போன் கால்ஸை ட்ரேஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியாத இந்த சோஃபியாவும் அருணும் பேசிட்டு இருக்கும் போது ஃபைனலா அவங்க பேசுறாங்க எப்படி இந்த சாம கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது இந்த போலீஸ்க்கு வந்து இதுக்கு மேல அவங்க ஏதாவது பேசுறாங்களா, ஏதாவது விஷுவலா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும். சோ எப்படி வந்து அந்த ரூம்குள்ள வரலாம், எந்த இடத்துல வந்தா அந்த ரூம் இருக்கும், எந்த இடத்துல கிச்சன் இருக்கும், எந்த இடத்துல பெட்ரூம் இருக்கு அப்படின்னு எல்லாமே வரைச்சு ஒரு பேப்பர்ல வரைச்ச ரீதிக்கு இந்த சோஃபியா வந்து இந்த அருண்கிட்ட கொடுத்துருக்கா. சோ அதுக்கப்புறம் தான் இந்த அருண் வந்து இந்த மர்டரையே பிளான் பண்ணிருக்கா. சோ இதெல்லாம் தெரியாம இந்த ரூம் எல்லாம் இந்த அருணுக்கு தெரியாது. இதெல்லாம் வரைச்சு கொடுத்தது பிளான் பண்ணது எல்லாமே இந்த சோஃபியா. அதுக்கப்புறம் ஃபைனலா போலீஸே சொல்றாங்க இந்த சாமோட ஒய்ஃபான சோஃபியா தான் இந்த கொலைக்கு மெயினான காரணமே அப்படின்னு. கோர்ட்ல வந்து இவங்களுக்கு கிடைச்ச தண்டனை தான் 24 வருஷம் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சோஃபியாக்கும் 27 வருஷம் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அருணுக்கும் தண்டனையும் கொடுக்குறாங்க. சோ இப்போ வரைக்கும் இவங்க வந்து ஜெயில தான் இருக்காங்க. சோ இந்த கேஸ்ல எனக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இவர் வந்து நல்லா படிச்சு வெல் செட்டில்ட் ஆகி ஆஸ்திரேலியால வேலை கிடைச்சு லைஃப் எல்லாம் செட்டில்டு, அதாவது ஒய்ஃப் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி லைஃப் செட்டில்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சு, அதாவது உங்க ஒய்ஃப் கையாலேயே குடிச்சு இப்படி இறந்து போவாங்கன்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அதே மீறி சோஃபியா வந்து அருண் கூட சேரும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஹஸ்பண்டான சாம கொலையும் பண்ணிருக்கா. அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அருண் கூட தான் வாழணும், உன் கூட வாழ இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த சாம் கிட்ட சொல்லி மியூச்சுவலா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பிரிஞ்சிருக்கலாம். அதை பண்ணாம இவ வந்து அவனை கொலை பண்ணி இவங்க 2 பேரும் இப்ப இவ்வளவு வருஷம் ஜெயிலையும் இருக்காங்க. இதெல்லாம் அவளுக்கு வந்து தேவையா? அதுக்கு முன்னாடி இப்படி சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரிஞ்சிருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.